Hello மக்களே, hope all are doing good. So, in, on, at இந்த 3 ப்ரெப்போசிஷன்ஸையும் எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் ஒரு சென்டென்ஸில், எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதில் இன், ஆன், at வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெப்போசிஷன் ஆஃப் டைம் பற்றி நம்ம பேசியிருக்கோம். இன், ஆன், அட் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெப்போசிஷன் ஆஃப் பிளேஸை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. Before entering into the content, I would like to tell you all that this video is sponsored by Moat. Hey guys, this is Sharmila Prabhakaran and you're with me on Study with Sharmi channel. ஸோ இன், ஆன், அட் இந்த 3 ப்ரெப்போசிஷன்ஸையும் டைமை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிக்சரை பாருங்கள். இது வந்து ட்ரையாங்கிள் தியரி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணி படித்தோம்னா we can understand it in a better way. இப்போ ஃபர்ஸ்ட் அட்டுங்கிற ப்ரெப்போசிஷனை பார்க்கலாம். இந்த அட்டுங்கிற ப்ரெப்போசிஷனை நீங்கள் வந்து நேரோ சிச்சுவேஷன்ஸில் தான் யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு சென்டென்ஸில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான டைமை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா இந்த அட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், at 3 p.m. at 7 a.m. I went to play at 3 p.m. The show starts at 7 a.m. I woke up at midnight. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சென்டென்ஸில் ஸ்பெசிஃபிக்கான டைமை பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிறப்ப இந்த at அப்படிங்கிற ப்ரெப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். அடுத்த ப்ரெப்போசிஷன் வந்து ஆன். ஆன் வந்து எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கூட ஒரு வைடரான சிச்சுவேஷனை பற்றி நீங்கள் பேசும்போது ஆன் யூஸ் பண்ணலாம். ஒரு நாளுக்குள்ளே நடந்த நிகழ்வுகள், அதாவது 24 ஹவர்ஸுக்குள்ளே நடந்த ஒரு நிகழ்வுகளை பற்றி நீங்கள் பேசும்போது இந்த ஆன் அப்படிங்கிற ப்ரெப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I wrote my math exam on Monday. My birthday is on Jan 10th. I met my mother on Mother's Day. ஸோ இந்த மாதிரி இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே நடக்கிற நிகழ்வுகளை பற்றி நீங்கள் பேசும்போது இந்த ஆன் அப்படிங்கிற ப்ரெப்போசிஷனை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த இன்சிடெண்ட் வந்து அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே நடந்திருக்கணும். அப்போனா on Monday, on Jan 10th, on Mother's Day அப்படின்னு நம்ம போடலாம். சரிங்களா? அடுத்த ப்ரெப்போசிஷன் வந்து இன். இன் அப்படிங்கிற ப்ரெப்போசிஷனை நம்ம வந்து ஒரு வைடஸ்ட் சிச்சுவேஷன்ஸை பற்றி பேசும்போது யூஸ் பண்ணுவோம். வைடஸ்ட் அப்படின்னா மோர் தென் 24 ஹவர்ஸ், 24 ஹவர்ஸுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாவே அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸுக்கு நம்ம இன் அப்படிங்கிற ப்ரெப்போசிஷனை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், in the month of January, my birthday falls in the month of January. ஸோ ஜான்வரினாவே 24 ஹவர்ஸ்க்கு மேலே போயிடுச்சு இல்லைங்களா, ஒரு மாதம். ஸோ 24 ஹவர்ஸ்க்கு மேலே போயிடுச்சுனாவே இன் அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சீசன்ஸ் எல்லாம் 3 மந்த்ஸுக்கு இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி 24 ஹவர்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சீசன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு முன்னாடியும் நம்ம இன் அப்படிங்கிற ப்ரெப்போசிஷனை தான் யூஸ் பண்ணுவோம். டிகேட்ஸ், சென்ச்சுரிஸ். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை பற்றி நம்ம பேசும்போதும் இன் அப்படிங்கிற ப்ரெப்போசிஷனை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு குட்டி எக்ஸசைஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் போட்டுட்டு திருப்பியும் வீடியோ ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட், dash 4 o'clock, at 4 ஏன் இங்கே at வரும்? பிகாஸ் நம்ம ஒரு ப்ரிசைஸான டைமை பற்றி பேசுகிறோம். ஸோ at தான் வரும். அடுத்தது
டேஷ் மார்ச், இன் மார்ச். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி வைடர் பீரியட் 24 ஹவர்ஸ்க்கு மேலே போயிடுச்சுனாவே நம்ம வந்து இன்னு தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது சம்மர், அகெயின் இன் சம்மர், ஆப்வியஸ்லி 24 ஹவர்ஸ்க்கு மேலே போயிடுச்சு, ஸோ இன்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே பாருங்கள் ஆன் டியூஸ்டே, பிகாஸ் இந்த டியூஸ்டேங்கிறது 24 ஹவர்ஸ்க்குள்ளே தான் இருக்குது, ஸோ நம்ம ஆன் அதுதான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து டேஷ் ரிப்பப்ளிக் டே என்ன வரும்? ஆப்வியஸ்லி ஆன் ரிப்பப்ளிக் டே. அடுத்து டேஷ் 1995, இன் 1995. டைம் அடுத்து டேஷ் 10:30 PM, ஆப்வியஸ்லி at 10:30 PM. சரிங்களா? ஸோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் இன், ஆன், அட் ப்ரெப்போசிஷன்ஸ் வித் ரிலேட்டட் டு டைம் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன், ஆன், அட் ப்ரெப்போசிஷன்ஸ் வித் ரிலேட்டட் டு பிளேஸை பற்றி பார்க்கலாம். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ மக்களே, that's all for today's video. Until I meet you in next video, you guys take care. And this is Sharimla Prabhakaran signing off. Thank you.